நண்பா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேயும் தொடர்ச்சியாக வந்து 3 நாள் விடாம வந்து செம்ம மழை அடிச்சிருக்குது. மழை அடிச்சனால நம்ம ஊர் ஏரியாவில் அப்படி ஒரு மழை வந்து இருக்குது. அதனால் உங்கள் ஊர் ஏரியாவிலையும் செம்ம மழைன்னு இருக்குது. குறைஞ்சபட்சம் மழை காரணத்தினால எல்லாமே சேஃபாக இருங்க. அது மொத்தமாக இப்போ எங்கள் ஏரியா வந்து எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எங்கள் ஏரியா வந்து மழையில் வந்து கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஓரளவு. அதனால் எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். நண்பா, நம்ம ஏரியாவில் வந்து மழை வந்து இப்போ 3 நாளாக தொடர்ச்சி அடிச்சிட்டு வந்து இப்போ ஒரு 2 ஹவர் 3 ஹவராக வந்து இப்போ மழை வந்து குறைஞ்சிருக்குது. அதுவும் பார்த்தா மேகங்கள் வந்து இப்போ வந்து மூடிக்கிட்டு புகை மூட்டம் வந்து நியாயமாக ஒரு புகை மூட்டம் ஒன்று மூடிக்கிட்டு வருது. இப்போ பாருங்க நண்பா, ரோட்டெலாம் மழையில் வந்து மண்ணெல்லாம் கழுவி ரோட்டெலாம் கான் மாதிரி ஆயிடுச்சு. அது மொத்தமாக அந்த ஏரியாவில் வந்து நல்லா வந்து புகை மூட்டம் வந்து மூடிக்கிட்டே வருது. இப்போ வந்து அடுத்த மழை வந்து ரெடி ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். வானத்தை பாருங்கள் நண்பா, வானமெல்லாம் இருண்டு போயிட்டு ஒன்றுமே விளங்கலை. உங்கள் ஏரியாலையும் இப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவு எல்லாருமே சேஃபாக இருங்க. எங்கள் ஏரியா மட்டும் பாருங்கள் நண்பா, எப்படி ஒரு புகை மூட்டத்தில் இருக்குன்ட்டு ஒன்றுமே விளங்கலை நண்பா. அந்த ஏரியாலாம் செம்ம மழையினால இப்போ மழை பெய்யறதுக்கு வந்து அடுத்து வந்து ஆயத்தமாகி இருக்குது. இந்த சின்ன வாதெல்லாம் வந்து விழுந்துருக்குது. ஏன்னா இப்போ மழை மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து காற்று வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து காற்றுல வந்து ரொம்ப வந்து சேஃபாக இருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் மரம் வந்து முறிஞ்சு விழுகும். அதனால் எங்கே போனாலும் எந்த டைம் போனாலும் சேஃபாகவே போகிறேங்க. ஏன்னா இப்படி வந்து புகை மூட்டை வந்து இங்கே நியாயமாக வந்து மூடிடுச்சு நண்பா. இந்த சைடு வந்து புகை மூட்டை வந்து நல்லாவே மூடிக்கிட்டு வருது. அது இந்த சைடு பார்த்தோம்னா நல்லா இருக்குது நண்பா. இந்த சைடு வந்து புகை மூட்டுறதுக்கு வந்து இப்போ வந்து புகை மூடலை. இன்னும் கொஞ்சத்தில் வந்து புகை மூட்டம் வந்து வந்துடும். அப்படின்னா புகை வந்து மூடிக்கிட்டு வந்துச்சுன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மழை குறையும் அப்படின்ட்டு. பார்ப்போம் நண்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை குறையுதா கூடுதான்ட்டு தெரியலை. ஏன்னா நேற்று முந்தா நாள் அடித்து ஊற்றி துவச்சிக்கிட்டு இருந்துச்சு மழை. அந்தளவு மழை வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துக்கு இருக்கோம் எப்படி மழை வரப்போகுது அப்படின்ட்டு. மழை வராமல் இருந்துச்சுன்னா அவ்வளோத்துக்கு நல்ல. ஏன்னா செம்ம மழைனால எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போகலாது, யாருமே வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் எல்லாம் சேஃபாக இருங்க அந்த மழையில். நண்பா, டவுன் ஏரியா மட்டும் பாருங்கள் நண்பா, எப்படி இப்போ லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குது. அது மொத்தமாக இந்த மழை வந்து இப்படியே குறைஞ்சிட்டு போணுச்சுன்னா எல்லாத்துக்குமே நல்லது, எல்லா ஏரியாவுக்குமே. அந்த மழை பெஞ்சு வந்து மலையில் வந்து மண்ணெல்லாம் கழுவிட்டு போனால ரோட்டெல்லாம் இந்த எப்படி ஆயிடுச்சு. நல்லா அந்த ரோடு வந்து மலையில் வந்து இந்த ரோட்டு வந்து கொஞ்சம் சர்க்காட்டியிருக்காங்க. ஏன்னா மழை பெஞ்சு இந்த ஏரியாலாம் நல்லா அலக்கான் மைக்கே ஆயிடுச்சு. கணக்க மண்ணெல்லாம் வெட்டி போட்டு இந்த மலையிலேயே வந்து கொஞ்சம் ரோட்டை வந்து சர்க்காட்டியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு செம்ம மழை தானே நண்பா நண்பி. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. ஏன்னா உங்கள் ஏரியாலையும் இதை விட மோசமாக இருக்கும். நுவர்லியா வந்து ரெட் லைன் இது வந்து காமிச்சிருக்காங்க. அது மொத்தமாக யாழ்ப்பாணம், களுத்துறை, காலி அதுவும் அதே மாதிரி தான் ரெட் லைன் இது காமிச்சிருக்காங்க, கண்டி அதெல்லாம். ஏன்னா அப்படி வந்து செம்ம மழை. இந்த பாருங்கள் நண்பா, நம்ம ஏரியாவில் வந்து நல்லா மூடிக்கிட்டே ஆகுது. இப்படி மூடிட்டு வரதுக்கு என்ன நண்பா, கொஞ்சம் நேரத்தில் வந்து செம்ம மழை ஒன்று அடிச்சு ஊற்றும். அதனால் இந்த ஏரியாவில் உள்ளவங்க சரி, மற்ற ஏரியாவில் இருக்கவங்க சரி, ரொம்ப வந்து சேஃபாக இருங்க. ஏன்னா இப்படி செம்ம மழை. இப்போ மழை வந்து கொஞ்சம் விட்டுருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்ம ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்து போடுறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது வந்து பெல் ஐக்கான் மட்டும் போட மறந்துடுங்க. ஏன்னா பெல் ஐக்கான் போட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து என் வீடியோ வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து விழுகும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா தான் நான் டெய்லி போகிற வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கும். அதனால் எல்லோருமே மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சுருங்க. பாருங்கள் நண்பா,
மழை தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி போயிருக்கு. இந்த ரோட்டில் வந்து நியாயமான தண்ணி ஒன்று போணுச்சு. அதில் போயிட்டு நிறையா அந்த தண்ணி போயிட்டு மணலை கழுவிட்டு போனதுனால ரோட்டு வந்து ரோடு மாதிரிக்கே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இதாகிடுச்சு. வாகனமெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். மழையும் காற்றுனால மரம் ஒன்று வந்து உடஞ்சி விழுந்துருக்குது. நல்ல வேளை அந்த இந்த கரண்ட் தூணில் வந்து விழுகலை. விழுந்திருந்தால் இந்த இடம் வந்து நிறைய பேத்துக்கு பாய்ச்சி நிறைய பேத்துக்கு கரண்டே இல்லாமல் வந்திருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கணக்கான பெரிய மரம் தான் சாஞ்சிருக்குது. இந்த ஏரியாவில் வந்து மரம் வந்து ஓரளவுக்கு கட்டையாக தான் இருக்குது. ஆனால் விழுகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஆனால் இந்த மரம் வந்து எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்கள் நண்பா. அந்த லைட்டாக வந்து உடஞ்சி சாஞ்சிருக்குது. அதனால் இதே மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய இடங்கள் வந்து மரம் வந்து சாஞ்சிருக்குது. அதனால் எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. இந்த காற்று போய் இடைக்கிடையே அடிக்கிறனால மரம் வந்து சாயறதுக்கு வந்து ரொம்ப வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. ரோட்டெல்லாம் எப்படி ஆச்சுன்னு பாருங்கள் நண்பா. அடிக்கிற மழைக்கு செம்மைக்கு வந்து ரோட்டு வந்து மேடும் குழியுமா ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு மழை பெஞ்சனால தான். ஏன்னா நம்ம ஏரியாவிலே இப்படி இருக்குன்னா யாழ்ப்பாணம் அந்த சைடில் மூழ்கிருச்சு. அதனால் அவங்களும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மழை வந்து ரொம்ப அளவு பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா விவசாயம் வந்து செய்கிறதுக்கு வந்து மழை வந்து ஒரு இடைஞ்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து தோட்டம் எல்லாம் செய்யாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மழைனால மரக்கறி அதெல்லாம் செம்மைக்கு குறைஞ்சிருச்சு, விலை குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மழை நின்ற பிறகு வந்து விலை கூடும். அந்த கூடுற டைமில் வந்து நிறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா மழை டைமில் வந்து விலை இப்போ போகிறது வந்து குறைவு. ஏன்னா மரக்கறி யாருமே கழட்டு நாங்கள் பாருங்கள் நண்பா. நிறைய தோட்டங்களில் வந்து செய்யாமல் அப்படியே தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு மழை நிறைய தாவரங்கள் வந்து வீணாகுது. நண்பா ராகல டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பா. அடித்த மலைக்கு பெரிய அளவுக்கு வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. ஏன்னா எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டவுன் சைடில் யாருமே இல்லை. முடிஞ்சளவு எல்லாருமே சேஃபாக இருங்க. இங்கே பாருங்கள் நண்பா எப்படி மேகமூட்டம் வந்து எப்படி மூடிக்கிட்டு வருதுன்ட்டு மட்டும். சரியான மாதிரிக்க ஆள் நடமாட்டமே இல்லை.